என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து மல்லிகாபுரம் 17வது வார்டுல இருந்து இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில தான் இருந்தேன். இது வந்து நார்மலா வந்து லேடீஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு கால் ஹவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ள வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் ஏன் லேடீஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம். திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்பதான் அப்ளையே பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி ஆளுங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி, அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் நான் கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது வந்து திமுகல இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல்ல, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க. அவங்க நான் வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. என் பேர் வந்து ஆர்த்தி. நான் 14வது வட்டத்துல இருந்து வரேன். நேற்று வந்து கட்சி மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க, திமுக கட்சியிலேருந்து. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். கட்சியில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்கள் உறுப்பினரெல்லாம் போகல, அந்த கட்சியில் இருந்தோம். மீட்டிங்கில் கூப்பிடும்போது போகும்போது நாங்கள் இங்கே இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அப்பத்துலேருந்து திமுகவில் தான் நாங்கள் இருக்கோமே. இங்கே வந்து ஷால்வை எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக ஃபோட்டோ பிடிக்கும் போது ஷால்வை எடுத்து நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? ஆனால் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்தோம்.